கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 59 1-2 வசனங்கள். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அன்பானவர்களே, நாம் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கிற போது அடிக்கடி நாம் ஆண்டவரோட சமூகத்தை நோக்கி நாம் சொல்கிற வார்த்தை என்னென்னு, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் ஆண்டவரே என்னுடைய வேண்டுதல்களை நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா? என்னை பார்க்காம ஏன் உங்கள் முகத்தை எனக்கு மறைச்சிருக்கிறீங்க? எனக்கு ஒரு நன்மை செய்யக்கூடாதா? நான் எவ்வளவு வேண்டுதல் செய்கிறேன், எவ்வளவு உம்மிடத்தில் வந்து நான் அமர்ந்து கேட்குறேன், எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலையே, எதனால் இப்படி ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன்? ஏன் என்னுடைய ஜெபத்தை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க? என்னுடைய ஜெபங்கள் உங்களுடைய செவிகளுக்கு எட்டவே இல்லையா? நான் படுற கஷ்டம் என்னன்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறப்போ நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு வருகிற போது, நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வருகிற போது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இயலாமை வருகிற போது, வியாதி வருகிற போது நாம் இப்படி சொல்லி ஜெபிப்போம். இது எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்கிறது தான். ஏன்னா நாம் எல்லாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது. கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறபடியினாலே நாம் நம்மை முழுமையாக அவரிடத்தில் அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வேதத்தில் சொல்கிற வார்த்தை நம்மளை பார்க்கக்கூடாதுங்கிறது அவரோட எண்ணம் இல்லை. நம்முடைய கூக்குரலையோ நம்முடைய ஜெபத்தையோ கேட்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் இல்லை. அவருடைய செவி மந்தம் ஆகலை. நாம் படுற கஷ்டங்களையும் நாம் படுகிற வேதனைகளையும் நாம் படுகிற அவதிகளையும் பார்க்காத அளவுக்கு அவர் முகத்தை மறைச்சிக்கலை. அல்லது ஒரு பிரச்சனையிலிருந்து நம்மளை மீட்டு எடுப்பதற்கு அவருடைய கை குறுகி போகலை. எல்லாம் ஆயத்தமாக எல்லாம் தயாராக தான் இருக்குது. நாம் அதுக்கு ஒத்துழைக்கிறோமான்னு பார்க்கணும். அதுதான் முக்கியம். நம்மை பார்ப்பதற்கு அவருடைய முகத்தை மறைக்கவோ, நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு அவருடைய செவிகள் மந்தமாகவோ, நம்மை ஒரு பிரச்சனையிலிருந்து மீட்டு எடுப்பதற்கு அவருடைய கை குறுகி போகவோ இல்லை. அவருடைய கை தாராளமாக இருக்குது. அவருடைய செவிகள் நல்லா கேட்கிறதா இருக்குது. அவருடைய முகம் பிரகாசமாக இருக்குது. ஏன் நமக்கு அதை பார்க்கக்கூடிய, நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு ஏன் கிடைக்கல? அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். அப்படிங்கிறத தான் நம்ம தேடணும். கர்த்தரோட சமூகத்தில் போய் உட்கார்ந்து எதனால என்னுடைய ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பட்டியலிட்டு பார்க்கணும். அதுதான் இங்கே சொல்கிறார் பாருங்க, உங்களுடைய பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு, உங்களுடைய அக்கிரமங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு, உங்களுடைய மீறுதல்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு. அப்போ அவர் கை நம்மீது தாராளமாக படுவதற்கும், அவருடைய செவிகள் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கும், அவருடைய முக பிரசன்னம் நம்மீது படுவதற்கும் யார் தடையாக இருக்கிறாங்கன்னா நாம தான் தடையாக இருக்கோம். நம்முடைய பாவங்கள் தான் தடையாக இருக்குது. நம்முடைய எண்ணங்கள் வந்து தவறாக இருக்குது. எண்ணம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும். எண்ணங்கள் வந்து தவறாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்முடைய செயல்கள் தவறாக இருக்கும். நம்முடைய செயல்கள் தவறாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மை சுற்றி இருக்கிற நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அது கடவுளுக்கு விரோதமான காரியம். அப்போ நம்முடைய செயல்களும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய எண்ணங்களும் சரிவர நம்ம பாதுகாத்து கொள்ளணும். யோசிக்கணும். முதல்ல தனிமையில் உட்கார்ந்து யோசனை பண்ணணும்.
நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், எதை செய்யக்கூடாது, செய்யக்கூடாத விஷயத்தை என்னத்தை நம்ம செஞ்சிட்டோம், என்ன தவறு நம்ம செஞ்சுருக்கிறோம், என்ன பாவம் செஞ்சுருக்கிறோன்னு ஒரு நாள் தனிமையில் அமர்ந்து ஆண்டவரோட சமூகத்தில் அமர்ந்து நாம் அதை தேடுகிற போது என்னென்ன செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற பட்டியல் நம்மளோட கண்ணுக்கு முன்னால் வரும். அதையெல்லாம் ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்படைக்கணும், அவர் பாதத்தில் வைக்கணும். நான் ஒரு விபச்சாரம் பண்ணிட்டேன், நான் பொய் பேசிட்டேன், நான் பொய் சாட்சி சொல்லிட்டேன், வேறொருத்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், வேறொருத்தரோட பொருளை நான் அபகரிச்சிட்டேன் அப்படின்னு நாம் என்ன தவறுகளை செய்தோமோ அந்த தவறுகளை ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறதா முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது வரைக்கும் அவரோட செவி மந்தமாக இல்லை, கேட்டுக்கிட்டே தான் இருப்பார். அப்புறம் சொல்கிறது தான் கூர்ந்து கவனிப்பார். என்ன தெரியுமா? இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன், இனிமேல் விபச்சாரம் பண்ண மாட்டேன், இனிமேல் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன், இனிமேல் பிறருடைய பொருளை நான் அபகரிக்க மாட்டேன் அப்படின்னு இனிமேல் நம்ம செய்ய மாட்டோம்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராமிஸ், அந்த வாக்கு தத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதை நம்ம சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டு இருப்பார், இவன் சொன்னானே இவன் செய்கிறானா இல்லையா, இவன் தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னானே தப்பு பண்ணாமல் இருக்கிறானா பார்ப்போம், இவன் விபச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொன்னானே விபச்சாரம் பண்ணாமல் இருக்கிறானா பார்ப்போம், இவன் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னானே பொய் சொல்லாமல் இருக்கிறானா பார்ப்போம். அன்பானவர்களே, ஒரு 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 குடும்பத்தில் பெற்றோர்கள் எப்படி தன் பிள்ளையினுடைய அவனுடைய செயலுக்காக அவனுடைய காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ அதுபோல் நம்முடைய தேவன் நமக்காக காத்திருப்பார். ரட்சிப்பதற்கு, கேட்பதற்கு, நம் மீது பிரகாசிப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் ஏன் நமக்கு இல்லை அப்படின்னா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமங்களும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மீறுதல்களும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களும் நம்மை அவரோடு இணைவதற்கு தடை பண்ணுகிறது. இப்போ இதையெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், நாம் எது சொன்னாலும் கர்த்தரோட செவிகளை எட்டும். நம்முடைய கரத்தை அவருடைய கரத்தோடு இணைத்திருப்பார். நம்முடைய முகத்திலிருந்து அவருடைய முகத்தின் பிரகாசம் வெளிப்படும். அன்பானவர்களே, அப்போ நாம் பரலோகத்திற்கு பாத்திரவான்களாக இருக்க முடியும். இந்த உலகத்தில் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க முடியும். இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு உதாரத்துவமாய் வாழக்கூடிய வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். அன்பானவர்களே, அப்படி ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிற போது இந்த உலக தேவைகளுக்கு, உலக காரியங்களில் எல்லாவற்றிலும் நாம் ஜெயிக்க முடியும், ஜெயம் பெற முடியும். இது உண்மை, இது சத்தியம். அப்போ ஆண்டவர் நமக்காக கரம் நீட்டுகிறார், ஆண்டவர் நமக்காக செவியை திறந்திருக்கிறார், ஆண்டவர் நமக்காக தன்னுடைய முக பிரகாசத்தை நம் மீது பிரகாச செய்கிறார் அப்படின்னா அதை விட பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமில்லை. அப்படி ஒரு பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கிற அக்கிரமம், மீறுதல், பாவம், பொய் போன்ற எல்லாவற்றையும் களைந்து போட்டு வெறும் மனிதர்களாய் ஆண்டவரோட சமூகத்தில் அமர்ந்திருக்கிற போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் கேட்டு நிறைவேற்றுவார். அன்பானவர்களே, நீங்களும் அப்படி ஒரு பாக்கியத்தை பெற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. இந்த அனுதின உணவிலே ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சிக்க காத்திருக்கிறீர், எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்க செவிகளை திறந்திருக்கிறீர், எங்கள் மீது உங்களுடைய பரிசுத்த முகத்துடைய பிரகாசத்தை பிரகாசிப்பிக்க நீர் காத்திருக்கிறீர். எங்களுடைய அக்கிரமங்களும் எங்களுடைய பாவங்களுமே நமக்கு இடைவெளி உண்டு பண்ணுகிறது ஆண்டவரே. நாங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இன்றோடு விட்டொழித்து விட்டு இனிமேல் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்கிற ஒரு உத்தரவாதத்தோடு உம்மை நெருங்கி வருகிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட இணைய வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் உம்முடைய தயவும் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய செவிகள் எங்களுக்காக திறந்திருக்கட்டும். உம்முடைய முகம் எங்கள் மீது பிரகாசிக்கட்டும். உம்முடைய கரம் எங்கள் மீது தொடரட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.